வணக்கம். நான் உங்கள் வலசவாதியார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது மாதிரியான ஒரு காணொலியில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். 10வது வகுப்பு மாணவர்களுடைய தேர்வு, அதுக்கான தயாரிப்பு அப்படின்னு கொஞ்சமே வேலையாக இருந்ததுனால இந்த மாதிரி நம்முடைய சுற்றுலா காணொலிகள் பதிவிடுறதுல கொஞ்சம் சிரமம் இருந்துச்சு. அரவேணு அப்படிங்கிற இடத்துல இருந்து நாங்கள் உள்ளே திரும்பி போகிறோம். ஏன் இந்த அரவேணுங்கிற இடத்துல இருந்து திரும்பி போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறப்பான காரியம் இருக்குது, சிறப்பான காரணமும் இருக்குது. நீங்கள் ஊட்டிக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 2 வழி இருக்குது. அதாவது மேட்டுப்பாளையத்திலேருந்து நீங்கள் குன்னூர் வழியாக அப்படியே ஊட்டிக்கு போகலாம். இன்னொரு வழி மேட்டுப்பாளையத்திலேருந்து கோத்தகிரி வழியாக நீங்கள் ஊட்டி போகலாம். பொதுவாக பயணத்தை விரும்புகிறவங்க, இயற்கை காட்சிகளை ரசிக்கணும்னு விரும்புகிறவங்க என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு வழியாக மேலே ஏறி போயிட்டு இன்னொரு வழியாக நீங்கள் கீழே இறங்கி வருவீங்க. நானும் 2-3 தடவை அதை மாதிரி செஞ்சேன். 4 சக்கர வாகனத்துலேயும் சரி, 2 சக்கர வாகனத்துலேயும் சரி, அப்படி தான் போயிட்டு வந்தேன். இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக வண்டிச்சோலை வழியாக போகலாமே அப்படின்னு தோணுனதுனால நம்ம கூட வந்த நண்பர்கள்ட்டையும் கொஞ்சம் நேரம் ஆகும், பரவாயில்லையா, உள்ளே சுற்றி பார்ப்போமா அப்படின்னு கேட்டேன். அவங்களும் தாராளமாக போவோம் அப்படின்னு சொன்னாங்க. அரவேணு அப்படிங்கிற இடத்துல இருந்து நாம் கேட்டோன்னா அங்கே இருக்கவங்களே சொல்லிடுவாங்க, நீங்கள் வண்டிச்சோலை வழியாக போகணும்னு கேளுங்க, வண்டிச்சோலைன்னு கேளுங்க. உள்ளே நீங்கள் திரும்பின கொஞ்ச நேரத்திலேயே ஏதோ பனி மூட்டத்துக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். உள்ளே சின்ன சின்னதாக வீடுகள் இருக்குது, சில தேயிலை தோட்டம், அந்த தோட்டத்தை சார்ந்த சில தொழிற்சாலைகளும் இருக்குது. அது எல்லாத்தையுமே அப்படியே பார்த்துட்டு நீங்கள் உள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அழகான இடம் வந்துடும். அந்த இடத்த பார்த்த உடனே நீங்கள் நின்று கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கலாம், புகைப்படம் எடுக்கலாம், சில காணொலிகளை பதிவு செய்யலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்கோ ஃபேஸ்புக்குக்கோ இல்லை யூடியூபுக்கோ சில பல காணொலிகள் எடுக்கலாம்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கான இடம் தான் அது. 2 சக்கர வாகனத்தில் வர்றவங்க கொஞ்சம் நிதானமாக வாங்க, காரணம் தப்புனா மரணம், அப்படியான இடம்தான் இது. இந்த பாதையை பற்றியும் இதில் இருக்கக்கூடிய அழகை பற்றியும் நான் சொல்லியிருக்கிறேன். இது தவிர நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய சில வன விலங்குகளையுமே பார்க்கலாம். நாங்கள் வந்த நேரத்தில் நிறைய காட்டு எருமைகளை பார்த்தோம், காட்டு எருதுகளை நாங்கள் பார்த்தோம். அது பாட்டுக்கு ஏதோ நம்ம ஊரில் ஆடு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி அவங்க அங்கங்கே நின்றுட்டு நம்மளையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அது எல்லாமே பழகி போச்சு. சில சமயங்களில் சிறுத்தைகளோ யானை அதிகமாகவோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு இங்கே உள்ளவங்க நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. நீங்கள் இயற்கையை விரும்புகிறவங்க அப்படின்னு சொன்னால் இந்த பாதையில் போகிறது உங்களுக்கு அதிகமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா நீங்கள் சமவெளிகளில் பார்க்காத நிறைய வகையான தாவரங்களை இங்கே பார்க்கலாம், நிறைய வகையான பூக்களை பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக நாம் வீடுகளில் வளர்க்கக்கூடிய ரோஜா செடிகளுக்கும் இதை மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய ரோஜா செடிகளுக்கும் எப்போவுமே வித்தியாசம் உண்டு, உங்களுக்கு தெரியும். அது மாதிரி தான் எல்லா பூக்களுமே நம்ம சமவெளியில் பார்க்குற மாதிரி பூக்கள், ஆனால் அதிலேயே அளவு பெரியதாக இருக்கக்கூடிய பூக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அவைகளை நீங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த வழியாக வரும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நீங்கள் இயற்கையை விரும்புகிறவங்கன்னா கட்டாயம் இதை நேசிப்பீங்க அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் சாரல் விழுகிற மாதிரியான சூழல், மேகங்களுக்கு நடுவில் நம்ம போகிற மாதிரியான ஒரு உணர்வு, இந்த பனி மூட்டத்துக்கு நடுவில் போகும்போது அது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களை அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ரொம்பவே குளிராக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஆடைகளை நீங்கள் அணிஞ்சிக்கோங்க. நல்லா இருந்தது. நாங்கள் நண்பர்கள் கூட வரும்போது சில சினிமா பாடல்களை ஒவ்வொருத்தராக முணுமுணுத்துக்கிட்டே வந்தோம். இந்த அரவேணு அப்படிங்கிறது ஒரு 24 கிலோமீட்டர் கோத்தகிரியிலேருந்து மேலே வரும்போது இருக்குது. அதிலிருந்து இந்த வண்டிச்சோலைக்கு ஒரு 12 கிலோமீட்டர் வரும். இந்த தொலைவு உங்களுக்கு ஒரு சொர்க்கத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். 2 பக்கமுமே பள்ளம். இந்த பள்ளத்தில் எங்கே பார்த்தாலுமே உங்களுக்கு காட்சி முனை தாங்க. வியூ பாயிண்ட்டுன்னு அங்கங்கே நாம் சொல்லிக்கிட்டாலும் இங்கே வரும்போது எல்லாமே உங்களுக்கு வியூ பாயிண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் புகைப்பட தொகுப்பில் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய புகைப்படங்களை எடுத்துக்கலாம். இப்படி வர்ற வழியில் நாங்கள்
பார்த்தோம். நிறைய காட்டு எருமைகள் ஒரு பக்கமாக நின்று மேய்ஞ்சிக்கிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. நாங்கள் அது வழியாக பார்த்துட்டு வந்தோம். நீங்கள் பெரிய பேருந்துகளில் வர்றீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வழியாக வராமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு வாகனத்தை இயக்குவதற்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். அதனால் பார்த்துக்கோங்க. இந்த வண்டிச்சோலை அப்படிங்கிறது ஒரு சின்ன கிராமம். ஆனால் இங்கே நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம், இயற்கை காட்சிகளையும் பார்க்கலாம். இது எங்கே போய் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர நம்ம சிம்ஸ் பார்க்கில் போய் சேர்ந்துடும். அங்கேருந்து நீங்கள் வெலிங்டன் வழியாக அப்படியே ஊட்டிக்கு போயிடலாம். வெலிங்டனில் சொல்லவே வேண்டாங்க, எப்போவுமே காட்டு எருதுகள் நின்றுக்கிட்டே தான் இருக்கும். சிம்ஸ் பார்க்கில் நிறைய மரபு முக்கியத்துவம் வாய்ந்த மரங்கள் இருக்குது. எல்லா மரத்துக்குமே இது என்ன மரம், என்ன குடும்பத்தை சார்ந்தது கொண்டு போட்டிருக்கிறாங்க. நாம் சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. அரவேணுலேருந்து நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே வந்து இந்த வண்டிச்சோலை வழியாக வரலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப இயற்கையை விரும்புகிறவங்க, உங்களுக்கு கூட கொஞ்சம் நேரம் நீங்கள் செலவழிக்கலாம் இயற்கை கூட அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழியாக வாங்க. வந்தீங்கன்னா இந்த வண்டிச்சோலையை நீங்கள் பார்க்கலாம். அவ்வளவு இயற்கை சோலை அப்படின்னே சொல்லலாங்க. வர வழியில் சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது. அங்கே டிஸ்பென்சரிஸ் எல்லாமே இருக்குது. தேயிலை தோட்டம், அது சம்மந்தப்பட்ட தொழிற்சாலை இருக்குது. உங்களுக்கு நேரம் நல்லபடியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்ககிட்ட அனுமதி கேட்டிங்கன்னா நீங்கள் உள்ளே வந்து அதை பார்க்குற மாதிரியாக இருக்கும். சரி, இந்த மேகமூட்டத்தின் நடுவில் நீங்கள் போகலாம். இங்கே வந்த உடனே ஒரு 3 சாலை பிரியும். அதில் இடதுபுறமாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த சிம்ஸ் பார்க் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போயிடலாங்க. அதை பார்த்துக்கோங்க. அங்கே நீங்கள் அவங்ககிட்ட வழி கேட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அந்த வழியாக நீங்கள் போனீங்கன்னா சிம்ஸ் பார்க் போய் அங்கேருந்து போயிடலாம். கொஞ்ச நேரம் இந்த சாலையில் எங்களோட பயணிங்க. உங்களுடைய அனுபவத்தை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. மேட்டுப்பாளையத்துலேருந்து நீங்கள் வரும்போது கோத்தகிரிக்கு முன்னால் அரவேணுங்கிற இடத்துல நீங்கள் திரும்பி வந்தீங்கன்னா இந்த வண்டிச்சோலை வழியாக நீங்கள் சிம்ஸ் பார்க் வந்துட்டு அங்கேருந்து வெலிங்டன் வழியாக ஊட்டி வந்துடலாம். இந்த இடம் ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் வர்றவங்க தாராளமாக சந்தோஷமாக இங்கே வந்துட்டு போங்க. வாழ்த்துக்கள். அடுத்து இதை மாதிரியான ஒரு காணொலியில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வலசை வாத்தியார்.